ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. தட நடுக்கமாக இருக்கா? ரத்தத்தில் இரும்பு சத்தே இல்லையா? கால்சியம் சத்து ரொம்ப குறைவாக இருக்கா? அப்போ செலவே இல்லாமல் இதை மட்டும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவீங்க. வாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு தேவைன்னா சேர்த்துக்கங்க. இல்லாட்டி இதை நீங்கள் முற்றிலும் சேர்க்காம கூட செய்யலாம். இதை சேர்த்து சாப்பிட்றப்ப சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த நெய்யிலே நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. ரவை சேர்த்துருக்கோம், கேழ்வரகு மாவும் சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. வறுபடை பார்த்து இன்னொரு அடுப்பில் சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர், 1 கப் ராகி மாவு எடுத்தோம், அதே கப்பில் 1 கப் பொடிச்ச வெல்லமும் 2 கப் தண்ணீர் சேர்த்து வெல்லம் கரைஞ்சி இது மாதிரி கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ ராகி மாவும் ரவையும் நல்லாவே வறுபட்டு வாசம் வருது பாருங்கள். கலர் கூட கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா தான் சுவையாக நல்ல மணமாகவும் சாஃப்டாகவும் வாயில் வச்சதும் கரையுங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கரைய வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. இது மாதிரி வெள்ளை கரைசலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. ராகி மாவும் நல்லா வறுபட்டுருது. அதில் கொதிக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்ததுனால ஊற்றும் போதே நல்லா ரவையும் ராகி மாவும் வெந்து சாஃப்டாகிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கங்க. நல்லா சாஃப்டாக பேனில் ஒட்டாமல் நல்லா சுயண்டு திக்காகும் பாருங்கள். இந்த வெள்ளை கரைசலோட ஈரம் பூரா வற்றி நல்லா திக்காக உருண்டை பதத்துக்கு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவை தூக்கலாக காட்டும். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே சுட சுட பரிமாறலாம். குழந்தைங்களுக்கு ராகி மாவில் நம்ம கஞ்சி கூழ் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை அருமையாக இருக்கும். இப்போ வளரும் ஆண் பெண் குழந்தைகளுக்கு வாரம் 1 முறை இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும், அசுர வேகத்தில் ரத்தம் ஊறத் தொடங்குங்க. கால்சியம் குறைபாடும் நீங்கி நல்ல சுறுசுறுப்போடும் புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எலும்புகளும் நல்ல வலுப்பெறுங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.